வணக்கம் காவ்யா, தகவல்களை பகிரலாம். வணக்கம் அனிதா. அனைத்து வயது பெண்களும் சபரிமலை செல்ல அனுமதிக்கும் தீர்ப்புக்கு எதிரான மனுவில் 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அமைக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. சபரிமலையில் பெண்களை அனுமதிக்கும் வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் இன்று வழக்கானது விசாரணைக்கு வந்தது. அதாவது 2018ஆம் ஆண்டு சபரிமலை கோயிலில் பெண்களை அனுமதிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்தது. 2018ஆம் ஆண்டு வழக்கு நடைபெற்ற போது 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு விசாரணை நடத்தி தீர்ப்பளித்திருந்தது. இதனைத் தொடர்ந்து சபரிமலையில் பெண்களை அனுமதிக்க வேண்டும் என்று அப்போதைய இடதுசாரி அரசானது ஆதரவளித்திருந்தது. இந்த நிலையில்தான் இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகள் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. குறிப்பாக இந்த சீராய்வு மனுக்களானது தீர்ப்புக்கு எதிரான சீராய்வு மனுக்களானது விசாரணைக்கு வந்தது. அப்போது 9 நீதிபதிகள் கொண்ட அமர்வு அமைக்கப்படும் என உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. அதே போன்று 9 நீதிபதிகள் கொண்ட அரசியல் சாசன அமர்வு வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி முதல் விசாரணை நடத்தும் எனவும் உச்சநீதிமன்றம் அறிவித்திருக்கிறது. மனுதாரர்கள் மார்ச் 14ஆம் தேதிக்குள் எழுத்துப்பூர்வமாக வாதங்களை தாக்கல் செய்ய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதே போன்று எதிர்வாதங்கள் ஏப்ரல் 7 முதல் 9ஆம் தேதி வரையும், ஆதரவான வாதங்கள் ஏப்ரல் 14 முதல் 16ஆம் தேதி வரையும் நடைபெறும் என கூறப்பட்டிருக்கிறது. சபரிமலை மட்டுமில்லாமல் பிற மதங்கள் தொடர்பான வழக்குகளையும் சேர்த்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் முடிவு செய்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி காவ்யா.